ஹலோ, ஹாய் வணக்கம். வெல்கம் டு த ஜியோ புல்ஸ். இந்த சேனல்ல கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணணும், இல்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தெரிஞ்சுக்கிட்டு, கத்துக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம மேக்ஸ பேஸா வச்சு ஆப்ஷன்ஸ்ல எப்படி என்ட்ரி எடுக்கணும், எந்த மாரி எக்ஸிட் பண்ணணும், எங்க என்ட்ரி எடுக்கலாம், எங்க எக்ஸிட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். 27/2 ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் அப்படின்னாங்க கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருந்தாங்க. நம்ம லெவலான 25,419. அதே மாதிரி எஸ்டர்டே லோ வந்து 25,404, 25,381, அதே மாதிரி 322, 297. நம்ம லெவல்ஸ் எல்லாமே சூப்பரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டா ஒர்க் ஆயிருக்கு. நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி கீழே வந்தாலும் 25,404 எஸ்டர்டே லோல சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே மாதிரி 381 ரெசிஸ்டண்டா ஒர்க் ஆயிருக்கு. மார்க்கெட் ஃபால் ஆன மார்க்கெட் 25,297 வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இங்க இறங்கி இங்க வரைக்கும் வந்திருக்காங்க. திருப்பியும் வந்து அங்க சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போன மார்க்கெட் 25,322 வந்து ரெசிஸ்டண்டா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ நல்லா பத்து தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டை வந்து 322 3 மணிக்கு மேலே ரெசிஸ்டண்டா ஒர்க் ஆயிட்டு மார்க்கெட் ஃபால் ஆன மார்க்கெட் எவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படின்னா 25,147 வரைக்கும் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் வந்து நிஃப்டி வந்து நேற்று ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது எதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இன்னைக்கு ஈரான் வந்து இஸ்ரேல் மேல அட்டாக் இன்னைக்கு இஸ்ரேல் வந்து ஈரான் மேல அட்டாக் பண்ணியிருக்காங்க. வாரை வந்து ஆஃபீஸில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேலே வாரை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை அதுவும் அடிச்சிருக்காங்க. நிறைய மக்கள் உயிரிழந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஆஃபீஸில் இஸ்ரேல் வந்து ஈரான் அடிச்சிருக்காங்க. ஸோ இதோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து வெளியே வர எல்லா பெட்ரோல் டீசல் க்ரூட் ஆயிலோட எல்லா பாதையுமே வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதோட எஃபெக்ட் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்க எல்லா நாடுகள்லையும் கண்டிப்பாக வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா அமெரிக்கா வந்து வாரில் இறங்கியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் வந்து மண்டே எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து ஃபாலோ ஆக சான்சஸ் இருக்குது. மேலே போனாலும் மார்க்கெட் பெருசாக மூமெண்டம் கொடுக்காம திருப்பியும் மார்க்கெட் கீழே இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் மண்டே என்ன நடக்குது அப்படிங்கிறது மண்டே தான் நமக்கு தெரியும். மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் நமக்கு என்னன்னு தெரியும். இதை நம்ம எந்த செக் பேஸை வச்சு அனலைசைஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25,450 கால் அண்ட் 25,450 புட். இதில் 125 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல். அதே மாதிரி 99 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். அதே மாதிரி 168 அப்படிங்கிறது நம்மளோட சப்போர்ட் லெவல். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்காங்க, என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்கே வந்து நம்ம கீழே லெவலுக்கு கீழே வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஐ வந்து 137. ஸோ நீங்கள் 137 நீங்கள் எண்டு எடுத்துருக்கலாம், இல்லை 125 நம்ம கீழே லெவலில் நீங்கள் எண்டு எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஹை 151. மார்க்கெட் அங்கே 151 போய் அடிச்சிட்டாங்க. 165 நம்ம சப்போர்ட் லெவல். ஸோ சப்போர்ட் லெவல் எண்டு எடுத்தோம் அப்படின்னா 198, 225. பட் 225 போகணும்னு நினைச்சோம். பட் 225 போகல. 225 அப்படிங்கிறது 25,450 ஹை. பட் 225 போகல. மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்னா 213 வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு 125 சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி 225 வரைக்கும் போயிருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட் வந்து 225 போக முடியல. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லைவ் காலில் வந்து யூடியூப்ல லைவ் இருந்திருந்தேன். ஸோ லைவ்ல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்து மார்க்கெட்ல வந்து மேலே வந்து என்ட்ரி எடுக்காதீங்க. 160க்கு மேலே போனால் என்ட்ரி எடுக்க வேணாம். மார்க்கெட் வந்து திருப்பியும் கீழே வருவாங்க. 151க்கு வந்தால் என்ட்ரி எடுங்க. அது வரைக்கும் என்ட்ரி எடுக்க வேணாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட்டில் வந்து நீங்கள் 25,450 151 வந்துச்சு. 151 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப்-லாஸ் 125 நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க நீங்களே பாருங்க. கிட்டத்தட்ட 160 பாயிண்ட் மார்க்கெட் கொடுத்துருக்காங்க. 315 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் 151 என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 225 டார்கெட்னு சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் போனது 315 வரைக்கும் போயிருக்காங்க. அதுவும் எத்தனை மணிக்குன்னா 3 மணிக்கு தான் மார்க்கெட் வந்து செம்ம ராலி கொடுத்துருக்காங்க. 165 நம்ம சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இது மார்க்கெட்டை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இதை இந்த செக் பேஸ் தான் அனலிசிஸ் பண்ணி எடுக்கலாமா, இல்லை வேற செக் பேஸில் என்ட்ரி எடுக்கக்கூடாதா? ஏன் 450 சூஸ் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது 450 ஓப்பன் ஆயிருக்காங்க. அதனால அதை செக் பேஸ் சூஸ் பண்ணோம். ஸோ இல்லை எனக்கு வேற செக் பேஸில் நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதோ 400 நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நீங்கள் 400 பாருங்க. 400 வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கே ஓப்பன் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி நம்மளோட கீ லெவல் வந்து 130, ஸ்டார் லெவல் அப்படிங்கிறது 107. 107ல் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம எங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 130 நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். 127 நீங்கள் ஸ்டாப்-லாஸாக போட்டுருக்கலாம். 130 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 178 டார்கெட் சொல்லி நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் அதே மாதிரி 178 போய் ரீச் பண்ணிட்டு திருப்பி கீழே வந்துட்டாங்க. திருப்பி 136 இதோட சப்போர்ட் லெவல் 136. ஸோ சப்போர்ட் 136 மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே போன வரைக்கும் 178. இதுவே 2-3 டைம் போயிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மேலே இருந்து என்ட்ரி எடுக்க வேணாம். திருப்பி மார்க்கெட் கீழே வருவாங்க. கீழே வந்தோடனே இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுங்க. 127 நீங்கள் என்ட்ரி எடுங்க. ஸோ மார்க்கெட் இப்போ வந்து 278 டார்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. 260
275. பட் மார்க்கெட் போகிறது வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கணும் கரெக்டாக போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25,400 வந்து 264 வரைக்கும் போகணும். நானூறு 264 போய் ரீச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் எதிர்பார்த்தேன். பட் மார்க்கெட் வந்து அவ்வளோ மூமெண்டம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. பட் 178 வரைக்கும் போவாங்கன்னு நினச்சேன். பட் மார்க்கெட்டை 264 போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டை வந்து அனலைசிஸ் பண்ணணும். மார்க்கெட்டை வந்து எங்கே பரவாயில்ல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், எங்கே எக்ஸிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ 25,400 400 வேணாம், 350 நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். 350 நீங்கள் அழகாக என்ட்ரி எடுத்துருக்கலாம். 350 அதே மாதிரி தான். 25,350 118 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். 141 அப்படிங்கிற நம்ம கீ லெவல். நீங்கள் 141 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 165 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட். மார்க்கெட் போயிருக்கிறது எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட 232 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டோட இங்கே நம்ம மார்க்கெட் எவ்வளோ தூரம் போவாங்க நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா 223 போய் ரீச் பண்ணியிருக்காங்க. இந்த லெவல்ஸ்லாம் நான் எப்படி மார்க் பண்ணுறேன், இந்த லெவல்ஸ்லாம் என்னது இதை நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கோர்சஸ் போயிட்டு இருக்கு, நீங்கள் அதை வந்து ஜாயின் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து மேக்ஸை யூஸ் பண்ணி எங்கே ப்ராப்பராக என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா லெவல்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் கற்றுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.